என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்டார் அன்னாசி, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 பட்டை இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ்லேருந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 4 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கையளவுக்கு ஃப்ரெஷ் புதினா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் உடையாமல் இருக்கணும், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இது இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரிசிக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வரைக்கும் விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுவையான தக்காளி சாதம் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.